எல்லாருக்கும் வணக்கம். விக்கி பேசுகிறேன் இயற்கை உணவுலேருந்து. போன பதிவில் பழங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள்னு சொல்லி பார்த்தோம். இந்த பதிவில் பழங்கள் நீங்கள் சாப்பிட்றதுனால சுற்றி உள்ளவங்களுக்கு என்னென்ன நன்மை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்ம இயற்கை உணவு நிறுவனம் உங்களுடைய டெய்லி டயட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ இயற்கை உணவு அதிகப்படுத்த முடியுமோ அதிகப்படுத்துறதுக்காக தான் அந்த நோக்கத்தோடு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இயற்கை உணவு நிறுவனம் என்றைக்குமே மனுஷங்களுக்கு பழம் தரோன்னு நினச்சி என்ன செஞ்சதில்லை, செயல்பட்டது கிடையாது. மனுஷங்களுக்கு உணவு தரதுக்கு இங்கே ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, நிறைய உணவு அங்காடிகள் இருக்குது. இயற்கை உணவு நிறுவனம் இயற்கையில் உயிர்களுக்கு உணவு தரணுங்கிற நோக்கத்துக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் மனுஷங்களுக்கு நாங்கள் என்ன செய்யலை, பழம் தரல. குரங்குக்கு தான் என்ன செய்கிறோம், பழம் தர்றோம். நம்ம குரங்குன்னு சொன்னாலே நிறைய பேர் சண்டைக்கு வருவாங்க. பட் ஆனால் இயற்கையாக நம்ம குரங்கு தான். ஸோ நீங்கள் பழங்கள் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குதுங்கிறத போன தடவை பார்த்தோம் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பழங்கள் சாப்பிட்றதுனால மற்ற உயிர்களும் என்ன செய்யுது, பழங்கள் சாப்பிடுது. உதாரணத்துக்கு 1 கிலோ பழங்கள், 1 கிலோ பழத்தை வெட்டினோம்னா அதில் 600 கிராம் கட் ஃப்ரூட்ஸ் போகும். மிச்சம் 400 கிராம் என்ன வரும், தோல் போகும். இதில் இந்த 600 கிராமுங்கிறது தான் உங்களுக்கு சேருது. மிச்சம் உள்ள 400 கிராம் எங்கே போகுது, மற்ற உயிர்களுக்கு போய் சேருது. அப்போ 60% உணவு உங்களுக்கு, 40% உணவு மற்ற உயிர்களுக்கு. விஷயம் என்னென்னா, நீங்கள் பழங்கள் அதிகமாக சாப்பிடும்போது யாருக்கும் உணவு கிடைக்குது, மற்ற உயிர்களுக்கும் உணவு கிடைக்குது. அப்போ இயற்கையில் உள்ள உயிர்களுக்கு உணவு தரதுங்கிறது இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது, நடக்குது. அப்போ நீங்கள் அதிகமாக பழங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதிகமாக மற்ற உயிர்களும் என்ன செய்யும், பழங்களை சாப்பிடும். இது மட்டும் தான் பெனிஃபிட்டா மற்றவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் கிடையாது. பழங்களை நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது என்ன ஆகுது, பழங்களுடைய டிமாண்டு கூடுது, பழங்களுடைய தேவை அதிகமாகுது. பழங்களுடைய தேவை இங்கே அதிகமாகும்போது என்ன உருவாகும், பல மரங்கள் அதிகமாக விளைவிப்பாங்க. பல மரங்கள் அதிகமாக விளைவிச்சா என்ன வரும், உணவு காடுகள் உருவாகும். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால், நீங்கள் ஒருவேளை இயற்கை உணவுக்கு மாறுதல் மூலிமா என்ன செய்ய முடியும், ஒரு காட்டையே என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். ஒரு ஃபாரஸ்டே என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். எங்களுடைய அல்டிமேட்டான எய்மு உணவு காடுகளை உருவாக்குறது தான். ஏன்னா சிவாசி மாதிரி ஒரு ஊரில் முக்கு ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கே தவிர என்ன கிடையாது, பண்ணைகள் அதிகமாக கிடையாது. நம்மளுடைய ப்ராசஸில் நீங்கள் சாப்பிட்ற பழங்கள் எதுவுமே மார்க்கெட்டில் நாங்கள் வாங்குறது கிடையாது. மோஸ்ட்லி பண்ணைகள் இருந்து தான் நமக்கு கிடைக்கிது. அதுவுமே இப்போ இருக்கிற பண்ணைகள் எல்லாமே வயசானவங்களால தான் ரன் பண்ணப்படுது. ஸோ ஒரு நல்ல ஆரோக்கியமான இயற்கை முறையில் விளைவிச்ச பழத்தை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வர்றது ரொம்ப குதிரை கொம்பாக இருக்குது. ஃப்யூச்சரில் இன்னும் இது எப்படி சிக்கலாக போகுங்கிறதும் தெரியலை. ஸோ நம்மளுடைய மெம்பருக்காக நம்மளே ப்ரொடக்ஷன் இறங்குறது தான் எங்களுடைய அல்டிமேட்டான கோலே. நிறைய பேர் பழங்களை சாப்பிட வச்சு அது மூலியமாக பழங்களுடைய தேவையை அதிகமாக்கி அது மூலியமாக உணவு காடுகளை உருவாக்கி அங்கேருந்தே உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த டயட்டை சாப்பிட்றவங்களுக்காகவே உணவை விளைவிச்சு, இயற்கையான முறையில் உணவை விளைவிச்சு டைரெக்டாக அவங்களுக்கு கொண்டு வர்றது தான் நோக்கமே. ஏன்னா ப்ரொடக்ஷன் நம்ம கைக்கு வரும்போது நம்மளுடைய காஸ்ட்டு நம்மளால் கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், குறைக்க முடியும். காஸ்ட்டை குறைச்சா இன்னும் நிறைய பேர் என்ன செய்வாங்க, பழங்களை சாப்பிடுவாங்க. ஏன்னா நமக்கு நோக்கம் கமர்ஷியல் பர்பஸ் கிடையாது. பழங்களை கல்டிவேட் பண்ணி மார்க்கெட்டில் போய் விற்க போகிறோங்கிறது கிடையாது. நம்ம பழங்களை எடுத்து மரத்திலே பழுத்த பழங்களை எடுத்து டைரெக்டாக நம்ம மெம்பர்ஸுக்கு என்ன செய்ய போகிறோம், டைரெக்டாக சப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் மெம்பர்ஷிப்பை அதிகப்படுத்தியே போகிறதுக்கு உண்டான காரணங்களும் அதுக்காகத்தான். ஃப்யூச்சரில் எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்காக, ஃபாரஸ்ட் நிப்பாட்டுறதுக்காக. இப்போ நீங்கள் பழங்களை அதிகமாக சாப்பிட்றது மூலிமா என்ன செய்ய முடியும், காடுகளை உருவாக்க முடியும்.
இங்கே மரங்களுக்கும் நமக்கும் உண்டான தொடர்பு ரொம்ப நெருக்கமான தொடர்பு. மனிதனுடைய கழிவுகள் மரத்துக்கு உணவு, மரத்தினுடைய கழிவுகள் மனிதனுக்கு உணவு. ஸோ மரங்கள் அதிகமாச்சு அப்படின்னா காடுகள் அதிகமாகும். காடுகள் அதிகமாச்சுன்னா என்ன அதிகமாகும்? காற்று அதிகமாகும், மழை அதிகமாகும். இந்த கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது சால்வ் பண்ணப்படும். இது எல்லாமே, இந்த ப்ராசஸ் எல்லாமே மற்ற உயிர்களுக்கு உணவு தர்றது, மரங்களை வளர்க்குறது, உணவு காடுகளை விளைவிக்கிறது, அது மூலிமா மழை வர்றது, சுத்தமான காற்று கிடைக்கிறது, கிளைமேட்டை மாற்றுறது, இது எல்லாமே ஒரே விஷயத்தில் முடிஞ்சிடும். இதில் நீங்கள் ஒரு வேளை காலையில் ஒரு வேளை பழங்கள் சாப்பிட்றது மூலியமா. ஸோ இந்த பதிவை பார்க்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு நான் வைக்கிற ரெக்வஸ்ட் என்னென்னா, இந்த ப்ராசஸை நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய அன்பார்ந்தவங்களுக்கு ஒரு 3 பேத்துக்காச்சும் என்ன செய்யுங்க, பழங்களை சாப்பிடுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அதிகமாக பழங்கள் விற்கலைங்கிறதுக்காகலாம் நான் சொல்லலை. ஏன்னா நாங்கள் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான். பழங்களை மற்றவங்கள சாப்பிட சொன்னீங்கன்னா பழங்களுடைய தேவை அதிகமாச்சுன்னா மரங்கள் என்ன ஆகும்? அதிகமாகும். அது மூலிமா காடுகள் அதிகமாகும். காடுகள் அதிகமாச்சுன்னா நல்ல நீர், நல்ல சுத்தமான காற்று கிடைக்கும், உலகம் சுத்தமாகும். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சாகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல உணவு முறையும் ஒரு நல்ல உலகத்தையும் என்ன செய்ய முடியும், விட்டுட்டு போக முடியும். இது எல்லாமே நீங்கள் ஒரு வேளை உணவு மாற்றுறது மூலியமா. ஸோ இங்கே டெய்லி உங்களை சுற்றி உள்ளவங்க ஒருத்தர் ஒரு 3 பேத்துக்கு பழங்களை மாற்ற வச்சாலே இங்கே பல பேர்கள் என்ன செய்வாங்க, பழங்களை சாப்பிடுவாங்க. நானும் ஆரம்பத்தில் இந்த ப்ராசஸ் மேலே இவங்க எல்லோரும் இப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்களான்னு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ சிவாசியை சுற்றி ஒரு 600 வீடுகளுக்கு மேலே டெய்லி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தொடர்ச்சியாக டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது தொடர்ச்சியாக ஏற ஏற நம்ம ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். சீக்கிரமாக அந்த நிலைமையை அச்சீவ் பண்ணி மெம்பருக்கு தொடர்ச்சியாக இயற்கையான முறையில் நம்பி டேரெக்டாக அவங்க டயட்டுக்காக ஸ்பெசிஃபிக்காகவே நம்ம விளைவிச்சு ரொம்ப ரொம்ப கம்மியான விலையிலே டேரெக்டாக என்ன செய்ய முடியும், நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இந்த பதிவு மூலிமா இயற்கை உணவு நீங்கள் சாப்பிட்றதுனால, உயிர் உள்ள பழங்களை சாப்பிட்றதுனால சுற்றி உள்ளவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறத பற்றி புரிய வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பதிவுகள் மூலிமா இயற்கை சார்ந்த விஷயங்களை பற்றி விவாதிப்போம். பழங்களை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.